மதங்கள் என்ன சொல்லுது? பூலோகம் வேற பிரதர், பரலோகம் வேற. நாமெல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள், நாமெல்லாம் விண்ணுலகத்துக்குரியவர்கள், நாமெல்லாம் மண்ணுலகத்துக்குரிய. இது மண்ணு, இது ஒண்ணு இல்ல, இது மாயம், இது மாயை, அது இது. பூமியை ரொம்ப வஸ்டா டீல் பண்றாங்க. ஆனா கடவுள் பாருங்க, சிலுவையில இந்த ரத்தம் சிந்தி என்ன பண்ணாரு? எர்த்தையும் ஹெவனையும் ஒன்னாக்குறாரு. அவரு எர்த்து வேற ஹெவன் வேற இல்ல, பூமி வேற பரலோகம் வேற இல்ல, பூமியும் பரலோகமும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் மாறி இருக்கிறது. ஆமென். எல்லாம் பூமியும் பரலோகமும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி அவருக்கு பிரியமாயிடுச்சு. அவர் கடவுளுக்கு ஒரு பிரியம் பாருங்க. என்ன பிரியம்? எதுக்காக பூமிக்கு வந்தார் அவரு? எதுக்காக ரத்தம் சிந்தினார்? எதுக்காக இவ்வளவு பெரிய அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்றாரு? இவ்வளவு பெரிய வேலை பார்க்கிறாருன்னா அப்போ ஏதோ பிளான் இருக்குது அவர்கிட்ட. என்ன பிளான் சொன்னா, ஹெவன் நல்லா இருக்குது, பூமி மோசமா இருக்குது. ப்ரீவியஸ் டைம்ல பரலோக ராஜ்யம் சந்தோஷமா இருக்குது, சமாதானமா இருக்குது, நிம்மதியா இருக்குது. அங்க அழுகை இல்ல, அங்க சஞ்சலம் இல்ல, அங்க தவிப்பு இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது. ஆனா கொஞ்சம் பூமியை நோக்கி பார்த்தா பூமியில தான் சஞ்சலம், தவிப்பு, கஷ்டம், எல்லா வகையான போராட்டங்கள், எல்லா வகையான இழப்புகள், பூமி நரக வேதனையா இருக்குது. சோ கடவுள் பார்க்கிற, நான் படைச்ச இந்த உலகம், நான் படைத்த இந்த பூமி இவ்வளவு மோசமா இருக்குது. இந்த பூமி பரலோகமா என்ன பண்ணணும்? மாறணும். இந்த பூமி பரலோகம் மாதிரி மாறத்துக்கு பூமியை நான் மீட்டெடுக்கணும், பூமிக்கு ஒரு மீட்பை ஏற்படுதுன்னு சொல்லி தேவன் பூமிக்கு வராரு. தேவன் பூமியிலே அவர் ரத்தம் சிந்தி பூமியை மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுத்தது மட்டுமல்ல, பூமி மீட்டெடுத்தது மட்டுமல்ல, பூமியும் பரலோகத்தையும் நான் டிவைட் பண்றேன்ப்பா. இனி பூமி பாவப்பட்ட பூமி, ஹெவனை டச் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி டிவைட் பண்ணவே இல்லை. பூமியும் பரலோகத்தையும் தமக்குள்ள ஒப்புரவாக்குகிறார். இப்ப ஹெவன் அண்ட் எர்த் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. பரலோகமும் பூலோகமும் எல்லாம், பரலோகமும் பூலோகமும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும், அவருக்கு பிரியமேற்ற. அதான் கடவுளுடைய விருப்பம். பூமி பரலோகம் மாதிரி மாறணும், பூமி சொர்க்கம் மாதிரி இருக்கணும், பூமி ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன்னா அவர் கிரியேட் பண்ண பூமி கெட்டு போறது அவருக்கு பிரியம் கிடையாது. ஆனா அவர் கிரியேட் பண்ணப்பட்ட பூமி நல்லா இருப்பது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது. அப்போ கடவுளுடைய அசைன்மெண்ட் எதை பற்றியதாக இருக்குதுன்னா பூமியை பற்றியதாகவே இருக்குது.